பவானி சாமிகள் அந்த மடத்துக்கு சொந்தமான 1.4 ஏக்கர் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே மதிப்புள்ள அந்த நிலத்தை போலியாக பத்திரம் பண்ணியிருக்காங்க. பத்திரம் பண்ண ஆள் யார்? சாதாரண விவசாயிகள் போட்டிருக்காங்க. அவங்க 2 கோடி ரூபா கொடுத்து பத்திரம் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து வசதி இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே டிகேஎன் புதூர் இந்த மாதிரி பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகளை வச்சு பத்திரம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. இதை பதிஞ்சு கொடுத்த இந்த ஜஸ்டின் மணிகண்டன் சொல்லி போட்டு டெப்டேஷனில் வந்த ஒரு நாள் டெப்டேஷனில் அவரை மட்டும் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. யார் பின்புலமாக வந்து அவரை கொண்டு வந்து போட்டாங்க? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் சதி செஞ்சாங்க? இந்த 100 கோடி ரூபா சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி இந்த காவல்துறை விரிவான விசாரணைக்கு இன்னும் போகலை. ஒரு 100 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்துன்னு சொன்னால் கூட அதுக்கான செலவே கிட்டத்தட்ட இவங்க ஒரு 50 லட்ச ரூபா இப்போ பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. இது சாதாரண ஒரு மக்கள் வந்து இப்படி ஒரு விவசாயி எப்படி இவ்வளோ காசை வந்து பண்ணுவாங்க? இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கிறதாத்தான் நாங்களாம் நினைக்கிறோம். தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். அதற்கான ப்ரொசீஜரில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. சம்மந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் மேலேயும் அதே போல் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ட்ரை பண்ண அந்த ப்ரைவேட் பார்ட்டிஸ் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இவருக்கு மேலே யார் இருந்தாலும் இதில் யார் சம்மந்தப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் விசாரணையும் தொடங்கியாச்சு. இவருக்கு மேலே யாராக இருந்தாலும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த விதத்திலும் இதில் அரசுலையோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலையோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதில் விசாரணை பெரிய லெவலில் எந்த லெவலில் வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டுருவாங்க. ஏன்னா இதில் பத்திரப்பதிவில் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஒரே நாளில் அந்த நபர் வந்து 3-4 மாதங்களாக 1 வருஷம் அந்த சம்மந்தப்பட்ட 2 பேர் வந்து நாங்களும் தெளிவாக விசாரிச்சு விட்டோம். அந்த 2 நபர்களும் அவங்க வந்து இதே வேலை தான் அவங்க வந்து போலி பத்திரங்கள் போடுற நபர்களாக. இதில் யாராவது தலையிடாமல் இந்த சம்பவம் நடக்குமா? இணை ஆணையர், துணை ஆணையர் மாற்றம் செய்யப்படுகிறார். சப் ரெஜிஸ்ட்ரார் அன்றைய துணைப்பதிவாளர் லீவு போட அச்சுறுத்தப்படுகிறார். புதுசாக தங்களுக்கு வேண்டிய ஒருவர் ஒரு நாளைக்கு மட்டும் அங்கே நியமிக்கப்படுகிறார். அப்போ இத்தனையும் ஊழல்களுக்கு எடுத்துக்காட்டு. ஊழல் மகாசக்தியாக, இன்றைக்கு ஊழல் பராசக்தியாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜயினுடைய அரசு இருக்கிறது என்பதற்கு பழனியும் கரூரும் எடுத்துக்காட்டு. கரூரில் என்னங்க அவசரம்? 10ஆம் தேதி போகிறாரு. விஜயபாஸ்கர்லேருந்து இப்போ அவங்க சேர்த்துருக்கீங்க. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட சைகை கொடுத்துட்டு வந்து உடனடியாக பதிஞ்சிருக்கீங்க. எங்கள் 3500 ஏக்கர் கோயில் நிலத்துக்கு தாரை வாக்குறதுக்கு எந்த அரசாங்கமாவது ஒப்புத்துக்குமா? தாரை வாத்திருப்பது இன்றைக்கு உத்தமர் விஜயினுடைய ஆட்சி. வணக்கம், இது கேள்விக்களம், மக்களின் மேடை. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் 2 கோடி ரூபாய்க்கு கைமாற்றப்பட்டிருக்கு. ஒரு முறைகேடான பத்திரப்பதிவு நடந்திருக்கு. முறைகேடு நடந்ததை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரே ஒப்புக்கொண்டுள்ளார். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இதற்காக ஒரே நாளில் ஒரு சப் ரிஜிஸ்டர் கொடைக்கானலிருந்து பழனிக்கு மாற்றப்பட்டு மீண்டும் அங்கே திருப்பி இது அனுப்பப்படுறார். ஒரே ஒரு பத்திரப்பதிவு ஒரு நாள் செய்வதற்காக இதற்காக யாருடைய தயவு, யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் இந்த முறைகேடு புகார் இதில் மேலிடமும் சம்மந்தப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. விஸ்வரூபம் எடுக்கும் பழனி கோயில் நில மோசடி, 100 கோடி நிலத்தை அபகரித்தவர்கள் கைது எப்போது, அவதூறு வழக்கில் மட்டும் அடுத்தடுத்து கைது ஏன் என்பது தான் நம்ம இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். நம்மோடு திமுகவிலிருந்து ராஜா தமிழ்மாறன், பத்திரிகையாளர் பிரியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து லெனின், பத்திரிகையாளர் ராமானுஜம், விரைவில் பத்திரிகையாளர் ஜீவசகாத்தனும் இணைய இருக்கார். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திரு பிரியன், ஒரு பத்திரிகையாளர், உங்களுடைய கருத்தோடையே தொடங்கணும். 100 கோடி ரூபாய் லேண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்த சப் ரெஜிஸ்டாருக்கு அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்கினவங்க முறைகேடாக யார் பண்ணினாங்களோ அவர்கள் வந்து இதுதான் வேலையாக இருக்காங்கன்னா இது வரைக்கும் அவங்களை கைது செய்யலை. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த சேல் டீடை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் சாதாரண விவசாயின்னு அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் எப்படி கிடைச்சதுன்னு தெரியாது. இப்படி பல கேள்விகள் எழுது. ஆனால் இதெல்லாம் வந்து அம்பலப்படுத்துகிற மாதிரி ஏதாவது மீம் போட்டதற்காக இன்று ஒருவர் சமூக வலைதளத்தில் சோஷியல் மீடியாவில் போட்டதுக்காக அவருக்கு மேலே கிரிமினல் வழக்கு போடுறாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குது, இதுக்கெல்லாம் கிரிமினல் வழக்கு போடணுமா? ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட்டால் ஆகாதா? அமைச்சரோட பிஏ ஒருத்தர் கேஸ் போட்டு இதுக்கு கிரிமினல் வழக்கு எதற்குன்னு, இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கன்னு உயர்நீதிமன்றமே இன்னைக்கு சொல்லியிருக்கு. இதுதான் நிலை. முறைகேடை வந்து தடுக்கிறதோ இல்லை அதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் இருக்கிற வேகத்தை விட அதை பற்றி வெளியில் பேசுபவர்கள் மீது இருக்கக்கூடிய நடவடிக்கை தான் படுவேகமாக நடக்குது. அரெஸ்ட் நடக்குது, இல்லை வழக்கு நடக்குது. இல்லை, அதாவது அடிப்படையில் வந்து
இந்த லேண்ட் வந்து எப்படி அந்த தண்டாயுதபாணி ட்ரஸ்ட் கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா, குப்புசாமி மணியக்காரன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு. அது என்ன எதுக்காக கொடுக்குறாரு, அந்த மட்டுக்கு ஏன் கொடுக்குறாருன்னா வந்து ஆன்மீக பணிகள் செய்கிறதுக்காகவும் பழனிமலைக்கு வர பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்கிறதுக்காகவும் அந்த லேண்டு 1 ஏக்கரும் 40 சென்ட்டும் கொடுக்குறாங்க அவங்க ஆக்சுவலாக. அது காலப்போக்கில் என்னாது, அந்த மடத்துக்கு அந்த ஆட்கள்லாம் இல்லாதனால அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேண்டை வந்து ஹெச்ஆர்என்சி எடுக்கிறாங்க. அவங்க பொசிஷனில் எடுத்து ஜாயின்ட் கமிஷன் வந்து தக்காரா போடுறாங்க. இந்த விஷயம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு, 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. இந்த லேண்டை வந்து ஹெச்ஆர்என்சி எடுத்துட்டாங்க, தக்கார் வந்து ஜாயின்ட் கமிஷனர் தான் தக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நடுவில் வந்து எப்படி வந்து திடீர்னு வந்து இந்த வருஷம் வந்து விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷம் என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா, அந்த வெள்ளத்துறை சேதுபதின்னு 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லேண்டை வந்து எங்கள் பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரமாட்டேனாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் போயிருக்கு ஹெச்ஆர்என்சிலேருந்து, இதில் வந்து எங்கள் பொறுப்பில் இருக்குது, யாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி தரக்கூடாதுன்ட்டு அந்த ஜாயின்ட் கமிஷனர் எழுது ஜாயின்ட் கமிஷன் லெட்டர். அப்போது ஏப்ரல் 10 அன்றைக்கி அது ஆர்டர் போடுறாங்க. அது சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட வந்து இந்த விஷயங்கள்லாம் மறைச்சிடறாங்க. அந்த வெள்ளத்துறை சேதுபதி அவங்க மனு போடுறாங்க, எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தரமாட்டேன்றாங்க, நீங்கள் உடனே ஆர்டர் போடுங்க ரிஜிஸ்டர் பண்ணி தர சொல்லிட்டு. சிங்கிள் ஜட்ஜி முன்னாடி ஒரு விஷயத்தை மறைச்சிடுறாங்க. அதில் வந்து மனுதாரர் எதிர் மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர்என்சி அதில் இல்லை, ஹெச்ஆர்என்சிக்கு பதிலாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இன்னும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் போகிறாங்க ஆக்சுவலாக வந்து. அதில் வந்து கோவிலில் வந்து ஒரு மனுதாரராக அவங்க சேர்க்கல, அவங்க பார்ட்டியே கிடையாது, அதில் பார்ட்டியே கிடையாது, கோவில் பார்ட்டியே கிடையாது. அப்படி பார்ட்டியே இல்லாத போது சிங்கிள் ஜட்ஜிக்கு வந்து இந்த தக்கார் தான் அங்கே இருக்கார், அந்த லேண்டுக்கு பொறுப்பாக இருக்கார் அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு சொல்லப்படலை. உண்மையை மறைச்சு ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. அது டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக இருந்தால் நீங்கள் வந்து 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்கன்றாங்க. இது எப்போ போட்ட ஆர்டர்னா ஏப்ரல் 10 அன்றைக்கி போட்ட ஆர்டர். இது ஏப்ரல் 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை 2 அன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது. ஹெச்ஆர்என்சி பழனி ஆஃபீஸ்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, எங்களை கேட்காம இதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்ட்டு. நடுவில் பாருங்கள் ஒரு கேப்பு, ஏப்ரல் 10க்கு அப்புறம் ஜூலை 2. அப்போ நடுவில் ஏதோ ஒரு 2.5 மாதம் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்க ட்ரை பண்ணியிருக்கு. அங்கே இருந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஏதோ மறுத்திருக்காரா என்னன்னு தெரியல, அது நடக்கலை. அது வந்து தக்காருடைய பொறுப்பில் அந்த லேண்டு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 2 லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல ஹெச்ஆர்என்சியில். அதனால் வந்து இது வந்து பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தில் அங்கே இருந்த சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து தீர்மானிச்சிருப்பார் போல் இருக்கு. ஆனால் ஜூலை 2 அன்றைக்கி லெட்டர் கொடுக்கப்படுது ஹெச்ஆர்என்சினால், எங்களுக்கு தெரியாத பண்ண முடியாதுன்ட்டு. ஜூலை 3 அன்றைக்கி மறுபடியும் மனு போடுறாங்க, இதே வெள்ளத்துறை எல்லாம் போடுறாங்க. ஜூலை 6 அன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுது லேண்டு. அது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக இருக்கிற சப் ரிஜிஸ்ட்ரார் இல்லாமல் கொடைக்கானல் பழனிக்கு கொண்டு வரப்படுறாங்க. பழனிக்கு ஒரு நாளைக்காக அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஒரு நாளைக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஜஸ்டிஸ் மணிகண்டன் ஒருத்தர், ஜஸ்டின் மணிகண்டன் அவர் வர்றார். அவர் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றாரு. இது இங்கே பண்ணி கொடுத்த பிறகு தான் இந்த பிரச்சனை வந்து போலீஸில் ஜூலை 13 அன்றைக்கி எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள்லாம் வெளியில் வரதை பார்க்குறோம். இதோட வேல்யூ வந்து 100 கோடி. இதில் என்ன பிரச்சனைன்னா, கோவிலை வந்து சிங்கிள் ஜட்ஜி ஆர்டர் போட்ட போது எந்த விதமான ஒரு சிங்கிள் ஜட்ஜிக்கு தகவலும் சொல்லாமல், கோவிலை வந்து ஒரு பார்ட்டியாகவும் சேர்க்காம பல உண்மைகளை மறைத்து ஆர்டர் வாங்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக சிங்கிள் ஜட்ஜிகிட்டேருந்து ஆர்டர் வாங்கப்பட்டிருக்கு. 2வது வந்து ஏப்ரல் 10க்கு அப்புறம் ஜூலை 2 வரையும் அந்த ஒரு கேப்பில் வந்து 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக இருந்தால் அப்படின்னு சிங்கிள் ஜட்ஜி போட்ட ஆர்டர் படி அவங்க ப்ரொசீட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க ப்ரொசீட் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, ஏப்ரல் முடியறதுக்குள்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏன் பண்ணலை, ஒருவேளை எலெக்ஷன் சமயத்தில் வந்து ஏதோ எதுவுமே ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு பண்ணலையான்னு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 13க்கு அப்புறம் அந்த எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு போகிறது. அதுக்கப்புறம் புது கவர்மெண்ட்டே பதவிக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் முழுக்க இருக்குது, ஹோல் ஜூன் மந்த்தும் இருக்குது. புது மந்திரி சபை வந்துடுறாரு, புது மந்திரி சபை வந்துடுது, எல்லாமே வந்துடுது. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த வெள்ளத்துறையும் சேதுபதியும் ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணாங்களா பண்ணலையான்ற விஷயம் இதுவரையும் வரல. அது என்கொயரியில் தான் வரையணுமே ஆக்சுவலாக. அப்போது என்ன நடந்தது, அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, அவங்க யாரையாவது அப்ரோச் பண்ணாங்களா, அவங்க அப்ரோச் பண்ண பிறகு தான் வந்து அங்கே போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸில் ஏதாவது ட்ரை பண்ணாங்களா, அந்த 1 மாதம் ஏதாவது ட்ரை பண்ணாங்களா. அதுக்கப்புறம் தான் ஜூலை மாதம் போயிட்டு 3ஆம் தேதி அன்றைக்கி 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ போய் மனு தாக்கல் பண்ணுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்ட்டு. அப்போது இதுக்கு நடுவில் வந்து இந்த கேப், இந்த டைம் கேப் இருக்குல்ல, ஒரு கோர்ட்டில் வந்து உண்மையிலேயே இவங்க வந்து இந்த யார் வந்து சேல் டீட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவர் உண்மையிலேயே அந்த லேண்டுக்கு சொந்தக்காரர் தானான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது அந்த முருகதாசன் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு விழுப்புரத்தில் ஒரு ப்ரைவேட் ட்ரஸ்ட் வச்சுருக்கார். அவர் வந்து திருப்புகழ் ட்ரஸ்ட் இந்த மாதிரி ட்ரஸ்ட்லாம், அவர் ஒரு தண்டபாணி ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்கார்.
அவர் அவர் எப்படி இந்த லேண்டை பதிவு பண்ணி தர முடியும்? இந்த வெள்ளத்துறைக்கும் சேதுபதிக்கும் அவர் அந்த லேண்டுக்கு ஓனர் தானேன்னு கன்வின்ஸ் ஆக வேண்டாமா? விற்கிறவர் அந்த லேண்டுக்கு ஓனர் தானேன்னு கன்வின்ஸ் ஆக வேண்டாமா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு? அந்த இடத்துல அவங்க கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. கன்வின்ஸ் ஆகியிருந்தாங்கன்னா ஏற்கனவே HRNC டிபார்ட்மெண்ட்லேருந்து தக்காருன்னு லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் பார்வைக்கு படலையா? ஒரு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈசி எடுத்து பார்த்துருந்தாலே ஈசி எடுத்து பார்த்தா தக்காரு தெரிஞ்சிருக்குமே. ஈசி எடுக்காம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது இல்லை. எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி ஈசி எடுக்கணும். வாங்குறவங்களோட இன்ட்ரெஸ்ட்லையும் ஈஸி எடுப்பாங்க, வாங்குறவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் ஈஸி எடுப்பாங்க. உண்மையிலேயே நமக்கு விற்கிறவர் அதோட ஓனர் தானா? ஏன்னா ஈசியில் கடைசி பேராக யார் இருக்கோ அவன் தான் விற்க முடியும். ஈசியில் ராமசாமி, குப்புசாமி, கந்தசாமி இருக்கும். கடைசியில் கந்தசாமி விற்கிறாருன்னா கந்தசாமி தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அவர் தான் கடைசி ஓனராக இருப்பார். அப்போது இந்த முருகதாஸ்ன்றவர் அவர் கடைசி ஓனர். அவருக்கு எப்படி அந்த டாக்குமெண்ட் வந்தது? அவர் எப்படி ஓனர் ஆகிறாரு? எப்படி HRNC கிட்ட லேண்ட் இருக்கும்போது இவர் எப்படி ஓனர் ஆகிறார் முருகதாஸ்னு? இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியாது. கோவிலோட லெட்டர் இருக்குது. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இவர் தான் முருகதாஸ் தான் ஓனராக, அவர் எப்படி வெள்ளத்துறைக்கு சேதுபதிக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர முடியும்? ரெண்டாவது ஏப்ரல் 10 சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் போட்டார். அதில் HRNC டிபார்ட்மெண்ட் ஒரு எதிர் மனுதாரராக சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் மே மாதம் பாதி, ஜூன் மாதம் முழுக்க என்ன நடந்தது? இந்த வெள்ளத்துறை சேதுபதி என்ன பண்ணாங்க? யார் அப்ரோச் பண்ணாங்க? இதில் முக்கியமான விஷயம் நீங்களே எழுப்புறதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அந்த அமைச்சர் பேசும்போது கூட சொல்லியிருந்தார், இந்த நிலத்தை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியும் முயற்சி நடந்துச்சு, 1 வருஷத்துக்கு முன்னாடின்னு. 2025 முயற்சி நடந்து அது தடுக்கப்பட்டது. அதற்கு முன்பும் ஒரு முயற்சி நடந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சமூக வலைத்தளத்தில் பார்த்தோம், திமுக பேரில் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணி அதை தடுக்கப்பட்டதுன்னு. இப்போ அவசரமாக இந்த பதிவு பண்ணினது ஒன்று. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு நாளைக்காக ஒரு சப் ரெஜிஸ்ட்ராரை பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அவ்வளோ எளிதில் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் அப்படி ஒருவேளை அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே நடந்தாலும் கூட அது சப் ரெஜிஸ்ட்ராராக ஒரு நாளைக்காக வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் பதிவு பண்ணிட்டு திருப்பி போக முடியாது பழனிக்கு இருந்து கொடைக்கானலுக்கு. அப்போ நிச்சயமா இது மேலிடத்துல ஏதோ ஒரு பிளான் இருக்குது பின்னாடி. இது இந்த டிபார்ட்மெண்ட்லாம் யார் கவனிக்கிறாங்க? இப்போ டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் சசிகலாவை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதம் அவங்க தான் டெபுடேஷனுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. கொடைக்கானலேருந்து ஒரு நாள் இங்கே வாங்க பயணிக்குன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஒரு நாள்லேயே இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அந்த ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாரு, நான் சிங்கிள் நீதிபதியோட ஆர்டர் படி தான் நான் பண்ணினேன் அப்படின்னாரு. சிங்கிள் நீதிபதி ஆர்டர் தெளிவாக இருக்குது. இஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்போ தான் நீ பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் எப்படி? அப்போ முருகதாஸ் ஓனரா? என்கம்பரன்ஸ் ஈசியில் கடைசியில் முருகதாஸ் பேர் இருக்கா? அவர் எப்படி அதுக்கு ஓனர் ஆகிறார்? அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா? அவர் விற்கிறதுக்கான தகுதி எப்படி பெறாரு? அவர் ஆக்சுவலாக அவர் ஓனராக இருந்தால் தானே பெற முடியும். அப்போ அவர் எப்படி விற்றாரு? சேதுபதிக்கும் வெள்ளத்துறைக்கும் எப்படி விற்க முடிஞ்சது அவரால்? இல்லை, இதற்கிடையில் இப்போ இந்த மோசடியை விசாரிக்கிறதுக்காக ஒரு 3 பேர் குழு அரசு நியமிச்சிருக்கு. அந்த துணைத் தலைவர் அடிஷனல் ஐஜியும் அதே போல் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரும் கொண்ட ஒரு 3 பேர் குழுவை போட்டிருக்காங்க இதை பற்றி விசாரணை நடத்துறதுக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், இதில் இருக்கக்கூடிய முறைகேடை பற்றி பேசுனீங்க. இதில் சுருக்கமாக ஒரே ஒரு விஷயம், இதில் அந்த இது வரைக்கும் அந்த பதிவு பண்ணவங்களை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. இல்லை, இதுவரையும் பண்ணல, பண்ண மாதிரி தெரியல. ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறவங்களே அரெஸ்ட் பண்ணல. இது வரைக்கும் அரெஸ்ட் ஆகல. யார் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா அவனே அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. ஆமா, முருகதாஸே அரெஸ்ட் பண்ணல. அதே போல ஒரே ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் மட்டும் சஸ்பெண்டட், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு சப் ரெஜிஸ்ட்ராரையும் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா முறைகேடுல ஈடுபட்டதற்காக உண்மையான இதுல முறைகேடு நடந்திருக்குன்னு பத்திரப்பதிவு அமைச்சர் வெளிப்படையா செக்ரட்டரி பிரஸ் மீட்லயே ஒத்துக்கிறாரு. அப்போ முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த 2 பார்ட்டி இது வரைக்கும் கைதாகல. என்ன கிரிமினல் நடவடிக்கை அவர்களுக்கு மேலே? இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் கமர்ஷியல் டாக்ஸஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், HRNC இது எல்லாத்துக்குமே ஒரே செக்ரட்டரி தான் இருக்காரு. இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்றது, கமர்ஷியல் டாக்ஸஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம், HRNC துறையே ஒரே துறை தான், ஒரே செக்ரட்டரி தான் இருக்கார். அப்போ இது செக்ரட்டரி லெவலுக்கு இந்த விஷயங்கள்லாம் அவர் கவனத்துக்கு போச்சா இல்லையான்றது தெரியல. இந்த ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் அந்த செக்ரட்டரிலாம் மாறி வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் போச்சா இல்லையா? ஏன்னா இந்த மினிஸ்டர் வந்த பிறகு, தாவேகா மினிஸ்டர் வந்த பிறகு ஹி வாஸ் வெரி ஆக்டிவ். கோவில் ஆக்டிவிட்டீஸில் அந்த ஜனங்களை ரெகுலேட் பண்ணுறது, உள்ளே அட்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி கோவில் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சார். ஸ்ரீரங்கத்தில் அவர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறதுனால அந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் போய் நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் காமிச்சார். ஸோ அவர் காமிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது அறநிலையத்துறையில் ஒரு பெட்டராக மேனேஜ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மக்கள் கவனத்துக்கு வந்தது. ஆனால் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கோவில் பழனி கோவில். ஒரு மினிஸ்டர் சார்ஜ் எடுத்த பிறகு, ஒரு மினிஸ்டர் சார்ஜ் எடுத்தார்னா, அவர் சார்ஜ் எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே 20th ஒரு சார்ஜ் எடுக்கிற வச்சுக்கோங்க. அப்புறம் ஜூன் மாதம் முழுக்க இருக்குது. ஒரு மினிஸ்டர் HRNC மினிஸ்டரோ எந்த துறை மினிஸ்டரோ சார்ஜ் எடுத்தார்னா, HRNC மினிஸ்டர் என்ன பண்ணுவார்னா, தமிழ்நாட்டில் எது முக்கியமான கோவில்கள் அப்படின்னு கேட்பார்.
10 முக்கியமான கோயில்களில் பேசுவோம், பயணி பேசுவோம். இன்னும் அப்போ இன்னும் 4 அவங்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுவார். உங்கள் கோயிலில் என்ன பிரச்சனை இருக்குது, எது பிரச்சனை இருக்குது, லேண்ட் பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு. இவர் போட்டாரா இல்லையா நமக்கு தெரியல ஆக்சுவலாக. பேசுவோம். திரு ராமானுஜம், இதில் 2 முக்கியமான விஷயங்கள். அந்த ஸ்கேல் ஆஃப் தி ஸ்கேம் இருக்கு இல்லையா, செய்ததுன்றது வந்து பல கேள்விகளை எழுப்புது. முறைகேடு நடத்திருக்குன்னு அமைச்சரே ஒப்புக்கிறாரு. அவரே வந்து வெளிப்படையாக வந்து அட்மிட் பண்ணுறாரு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய கைது நடவடிக்கையோ குற்றவியல் நடவடிக்கையோ இது வரைக்கும் பெரிதாக எடுக்கப்படலை அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவங்க மேலே, 2 சஸ்பென்ஷனை தவிர. ஆனால் இதை மீன் போட்டதற்காக ஒருவர் மீது வந்து கிரிமினல் வழக்கு பதிக்கப்படுது. ஹைகோர்ட்டே இன்னைக்கு இதுக்கெல்லாம் எதுக்கு கிரிமினல் வழக்கு போடணும், ஒரு டெஃபமேஷன் போட்டால் ஆகாதா, என்ன நடவடிக்கை இதெல்லாம் அப்படின்னு வந்து வெளிப்படையாகவே ஹைகோர்ட்டே வந்து கண்டிக்குது. இதில் காட்டுற ஆர்வம் வேகம் அதில் இல்லையே. மிக சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நீதிபதி பரத சக்கரவர்த்தி சொன்ன கருத்து வரவேற்கக்கூடிய ஒரு கருத்து. அதாவது ஒரு மீம்ஸ் போட்டோங்கிறக்காண்டி கைது செய்யக்கூடிய நடவடிக்கை தேவையற்றது என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இதை அரசுக்கு தெரிவிங்கள் என்றிருக்கிறார். இதற்கு வந்து கிரிமினல் நடவடிக்கைகள்லாம் தேவையில்லை, இதில் வந்து பல்வேறு வழக்குகளில் தேவையில்லாத இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, பிரிவுகள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சுட்டி காட்டியிருக்கிறார். இதை அரசு கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பார்வையாக முன்வைக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நான் நீண்ட தெளிவாக பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இது போன்ற வழக்குகளில் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளராக. இப்படி ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டு 2 ஆட்சிகளிலும் இது, அதாவது கடந்த ஆட்சியில் முயற்சி செய்யப்பட்டு முடியாமல் போனது இந்த ஆட்சியில் முயன்றிருக்கிறார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஸோ இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். இன்று நேற்றல்ல, இந்த பழனி நிலத்தில், அதாவது இந்த பழனி தண்டாயுதபாணி கோயில் நிலத்தில் வந்து எந்த விதமான இது விசாரணை என்பது இருக்க வேண்டும் என்றால் முழுமையாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்க வேண்டும். குறிப்பாக இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கிறது இல்லை, தமிழக அரசே ஒரு குழு அமைத்து விசாரிப்பதை விட மத்திய புலனாய்வு துறையின் கீழ் ஏதாவது ஒரு புலனாய்வு துறை, உதாரணமாக சிபிஐயின் கீழ் இந்த வழக்கை கொடுத்து அதற்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் ஒருவரை தலைமையமாக கொண்டு அந்த விசாரணையை மேற்கொண்டால்தான் அரசின் மீது களங்கம் வராமல் இருக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னார், இளமையாக, அதாவது மிகவும் இளம் வயதில் வந்திருக்கக்கூடிய அமைச்சர் மிக ஆர்வமாக இருந்தார், ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருந்தார், பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தார் என்று சொல்லியிருந்தார். அப்படி முன்னெடுக்கக்கூடிய அந்த அமைச்சர் இந்த விவகாரத்தில் உடனடியாக முதல்வரிடம் சென்று நம்மீதே புகார் வைத்து சொல்கிறார்கள், குற்றச்சாட்டு இருக்கு என்று சொல்கிறார்கள். தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டு இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் அதனை உடனடியாக மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணையின் கீழ் கொண்டு வர வேண்டும். அதை தனியாக மத்திய அரசு மட்டுமே விசாரிக்கக்கூடாது. ஏன்னா மத்திய அரசு விசாரித்தால் சில தவறுகள் நட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், அதற்குரிய பாதையை சென்று, ஏன்னா இது வந்து ஒரு ஆட்சியில் மட்டும் இல்லை, 2 ஆட்சிகளிலும் இந்த புகார் தொடர்ந்து வருவதால் இது இன்று நேற்று நடந்ததில் பெரிய மாஃபியா, ஒரு விவசாயி சேதுபதி, இன்னொரு ஒரு பெயர் வந்து வெள்ளத்துறைன்னு நினைக்கிறேன், வெள்ளத்துறை என்று இருவருடைய பெயரில் பதிவு செய்யப்பட இவர்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது, தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாரா செய்ய முடியாது, பெரிய அளவில் பணங்களை கைமாற்ற முடியாது என்பதால் தேர்தல் முடிந்த பின்னர் இது நடந்திருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய முதல் பார்வையாக வைக்க விரும்புகிறேன். இல்லை, இதில் முதல்ல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், அந்த வழக்கு பதிவு செய்கிறது இது மாதிரி அரசு செய்யக்கூடாதுன்னு கடந்து போக முடியுமா? ஏன்னா அந்த வழக்கை தொடுத்தது இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் அமைச்சருடைய உதவியாளர் தான் தொடுத்திருக்கார், அவர் தான் பார்ட்டி. அப்போ யாரோ கட்சிக்கார சார்பாகவோ யாரோ ஒருத்தர் தொடுக்கலை, அரசின் சார்பாக அமைச்சருடைய உதவியாளர் தொடுத்த வழக்கு இது. அப்போ அரசினுடைய நிலைப்பாடு அதுதான். அந்த வழக்கில் கிரிமினல் கேஸ் போடுறோம்னா அப்போ உண்மையே இந்த அரசுக்கு எதிராக ஒரு ஸ்கேம் நடந்துருச்சு இந்த அரசுல. சென்ற ஆட்சியில் நடக்காது, இந்த ஆட்சியில் வந்து அவசர கதியில் ஒரு கோயில் நிலம் சட்டவிரோதமாக வந்து கைப்பற்ற முயற்சி அது நடக்கவும் செய்யுது. அதை வந்து மூடி மறைக்கணுமா, இல்லை அதை பற்றி வெளியில் கொண்டு வரவங்களை வந்து கிரிமினல் கேஸ் போடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தானே தெரியுது. விமர்சனம் வரக்கூடாது, அதை முடக்கணும் அப்படின்றது தானே அது ஆர்வம் இருக்கிறது தெரியுது. அது சரியாது. இந்த விஷயத்தில் என்னுடைய பார்வை என்பது அவருடைய உதவியாளர் செய்தது சரியா என்று கேட்டால் தவறு என்ற பார்வையில் தான் முன்வைக்க விரும்புகிறேன். அதற்கு நான் சொல்லக்கூடிய தெளிவான காரணம், குற்றச்சாட்டு இரு தரப்பிலும் இருக்கிறது. கடந்த ஆட்சியிலும் இருக்கிறது, இறந்த ஆட்சியிலும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீம்ஸ் போட்டதை மட்டுமே வைத்து ஒருவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்றால் இன்று சோஷியல் மீடியாவில் 1000 வழக்கு தொடரலாம். ஒவ்வொருத்தர் மேலேயும் பத்திரிகையாளர் என்ற முறையில் நம்ம கருத்து சொல்கிறோம், நம்ம மேலே கூட 1000 வழக்குகளை தொடரலாம். எனவே ஒரு வழக்கு பதிவு செய்யும் பொழுது அந்த வழக்குக்கு முகாந்திரம் இருக்கிறதா என்று சொல்ல வேண்டும். அந்த முகாந்திரம் இல்லாத பட்சத்தில் இது போன்ற வழக்குகள், அதாவது அவதூறு வழக்குகள் ஒரு பிரச்சனை என்று எப்பொழுதுமே பொதுவாக வந்து குறிப்பாக வந்து இந்த சோஷியல் மீடியா வளர்ந்ததுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியும் ஐடி விங் அவதூறு பரப்புவது ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ நீதிபதி வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் கீழே இந்த வழக்கு மட்டுமல்ல, இது போன்ற அவதூறு வழக்குகளை தொடரும் பொழுது என்ன விதமான விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நீதிமன்றம் ஒரு உத்தரவாக வழங்கினால் சரியாக இருக்கும். அதை தான் அரசு எடுத்து செல்ல வேண்டும். அதனால் நான் முதலிலே குறிப்பிட்டிருந்தேன், பரத சக்கரவர்த்தி
சக்கரவர்த்தி நீதிபதி அவர்கள் கூறியதை வரவேற்கிறேன் என்று. ஏனென்றால் நீதிபதி பரத சக்கரவர்த்தியோட கருத்து ஒரு பார்வை என்பது அவதூறு வழக்குக்கு கிரிமினல் வழக்கு தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். அப்படி என்றால் அவதூறு வழக்கு கிரிமினல் வழக்காக மாற்ற வேண்டும் என்றால் அந்த வழக்கிற்கு என்னென்ன அடிப்படை, அதாவது எஃப்ஐஆர் ஒன்று போடுறீங்க, அப்புறம் அந்த எஃப்ஐஆர் முகாந்திரம் என்னெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கம்ப்ளீட் ஒரு டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி அரசுக்கு வழங்க வேண்டும். இல்லை என்றால் அரசே அதை உருவாக்குவதற்கு முன் வர வேண்டும். அதை நீதிமன்றம் தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தமிழக அரசே செய்யலாம். இல்ல, அது ஏற்கனவே பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்ல சட்டத்திலையும் அதெல்லாம் இருக்கு. அதையும் மீறித்தான் ஒன்றிய அரசும் சரி, பல மாநில அரசுகளும் சரி, இங்க தாவேக அரசு குறிப்பா இப்ப இந்த வழக்குலையும் சரி வழக்கு தொடுக்கிறது நடக்குது. ஏன் நீங்க ஒரு கிரிமினல் டெஃபமேஷன் போட்டு 2 ஆண்டுகளுக்கு மேல வந்து தண்டனை பெற்றுட்டார்ன்றதுக்காக சட்டம் இது எதிர்க்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோட பதவி பறிக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் தண்டனை சென்டென்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சு உச்சநீதிமன்றம் போய் முறையீட்டில் அது நிறுத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் அது தப்பிச்சுது. ஸோ அது அப்போ இது நீண்ட காலமாக பல அரசுகள் பல மாநிலங்களில் செய்யக்கூடியதை விமர்சிச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் மாற்றி இதெல்லாம் செய்ய மாட்டோன்னு வந்துட்டு இப்படியெல்லாம் வழக்கு போடுறாங்கன்ற குற்றச்சாட்டை வச்சு வந்த ஒரு அரசு இது மாதிரி பண்ணுதே அப்படின்றது தான் விமர்சனமாக இருக்குது. பேசுவோம். திரு தமிழ்மாறன், ராஜா தமிழ்மாறன், இந்த விஷயத்தில் அவரே ஒப்புக்கொள்கிறார், இதில் வந்து வழக்கு போட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் முறைகேட்டில் வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒப்புக்கிறாரு திரு ராமானுஜம். அவர் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் உண்மையை போட்டால் அவங்க மேலே வழக்கு போடுற வழக்கம் ஆயிடுச்சு. இப்போ அதுவும் இளைஞர்களாக இருந்து ரீல்ஸ் போட்டாங்கன்னா நடவடிக்கை எடுத்து மிரட்டுகின்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க துரிதமாக. அதாவது நீங்கள் வந்து நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கைதுக்கு போய் நிற்கிற காலெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய முதலமைச்சர் விஜய் அவருடைய பிறந்தநாள் அன்று அவர் ஒரு ட்வீட்டை ஒன்று போடுறாரு. அதே நாள் நடக்கிற நிகழ்வில் அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு, எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னாரு. ஒரு தம்பி அவங்க ஒரு பதிவை போட்டு என்ன பண்ணுறாரு, உங்கள் அப்பா இங்கே தான் இருக்காருன்னு ஒரு பதிவை ஒன்று போட்டார். அது அரசியல் ரீதியான ஒரு கவுண்ட்ரு. அந்த தம்பி வீட்டுக்கு நைட்டு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் போய் போலீஸ் நின்று நைட்டு ஃபுல்லாக நின்று அவரை கைது பண்ணணும்னு துடிச்சு, அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே இவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்றவர்களை அரசு என்ன இந்த குறிப்பிட்ட தாவேக அரசு என்ன பண்ணுதுன்னா, போலீஸை முழுக்க ஒரு ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு கூலி ஆட்கள் மாதிரி ஏவி வேலை பார்க்குது. இவங்களும் எந்த வெறியில் போய் அப்படி வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரில. நைட்டு ஃபுல்லாக அந்த போலீஸ் வந்து அவங்க வீட்டில் அவ்வளோ பிரச்சனை பண்ணுது. இதை லைவில் போட்டு அந்த பசங்க காட்டுறாங்க. நைட்டு எத்தனை மணிக்கு சார்? 2 மணிக்கு சார். யாரு? தாவேக ஆதரவாளர்களா? தாவேக ஆதரவாளர்களா? திமுக இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் லைவ் போட்டு தான் பாருங்க, போலீஸ் இங்கே தான் வந்திருக்கு அப்படின்னு நைட் 2 மணிக்கு லைவ்ல போட்டு காட்டுறாங்கங்க. போலீஸ் போக மாட்டேங்குது. அந்த டிஎஸ்பி மிரட்டெல்லாம் இவ்வளோதாங்கிறது கிடையாது. நீங்கள் அந்த தம்பியை கடைசியாக வந்து இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போட்டு பெயில் எடுக்கிறாங்க. ஒரு நாள் போலீஸ் கஸ்டடியில் வச்சு மிரட்டுறாங்க. அடுத்த நாள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே பெயில் ஆகுது. ஆனால் அந்த தம்பியை 15 நாள் ஓட விட்டாங்க. ஆனால் அந்த தம்பி அசரவே கிடையாது. தெளிவாக சொன்னாங்க, இங்கே பாருங்க, கேஸ் சம்மந்தமாக விசாரிக்கிறதுனா சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு மற்ற விஷயங்களை கேட்டு நீங்கள் நெருக்கடி கொடுக்காதீங்க. அதில் இன்னும் ஒரு கூடுதல் செய்தியும் சேர்த்து சொல்கிறேன். அந்த தம்பியோடைய அந்த அவருடைய பர்சனல் அந்த இந்த இமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி பாம் த்ரெட்டு நம்ம பெங்களூரில் இருக்கிற மாநகராட்சிக்கு அமிச்சு, ஏர்போர்ட்டுக்கு அமிச்சு அங்கே போய் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன சார் நடக்குதுங்க? இந்த அரசு போலீஸை எதுக்கெல்லாம் தவறாக பயன்படுத்துது? அப்போ ரீல்ஸ் போடுகின்ற இளைஞர்களை தான் டார்கெட்டு. லாக்அப் டெத்து நேற்று அநியாயத்துக்கு பண்ணியிருக்காங்க. இந்த 5 லாக்அப் டெத்துங்க 50 நாளில். எத்தனை வன்கொடுமைகள்ங்க, எத்தனை கொலைகள்ங்க, எத்தனை விஷயத்தில் நீங்கள் வந்து பாருங்க. நீங்கள் குட்கா வழக்குகள், கஞ்சா பிடிச்ச வழக்கு, இதுலலாம் எதுவுமே துரித நடவடிக்கையே இல்லை. எல்லாத்துலேயும் தாவேகா காரணம் தான் உடனே ரிலீஸ் பண்ணிடு. ஏன் சொல்லுகின்றவர் சொல்லுகிறார்களே, புஷியானந்தனை நேராக கூப்பிட்டே சொன்னாருன்னு அந்த இன்ஸ்பெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இந்த வருஷத்தில் இந்த ஒரு 2 மாதத்தில் மட்டும் நான் 5 லட்சம் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு இத்தனை வழக்குகளில் வந்து எனக்கு ஃப்ரீயாக லிபரலாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகின்ற அளவுக்கு தாவேகாவினரை முழுக்க கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுக்கும் ஸ்டேஷன் லிமிட்டில் தாவேகாவினர் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்கிற அளவுக்கு இந்த அரசு அனுமதி கொடுத்துருக்கிறது தெரியுது.
அப்ப இது எந்த காட்டாட்சி தர்பார் மாதிரி நீங்க வந்து போலீஸை பயன்படுத்தி அவங்க தாவேக்காவனை எந்த தப்பு பண்ணாலும் இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க குற்றச்சாட்டை நீங்களே வைக்கிறீங்க. நான் யாருனாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். யாருன்னு பேர் கூட சொல்லிடுவேன் அடுத்த கட்டத்துக்கு. சொன்னா அவங்களுக்கு தான் தர்ம சங்கடம். வழக்கறிஞர் முதற்கொண்டு நான் பேர் சொல்லுவேன். அரசு வழக்கறிஞராக இவங்க நியமனம் பண்ணவங்கல்ல யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது பட்டியல் எடுத்தான வச்சிருக்கோம். சும்மா விட்டுருவோமா என்ன? நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து இந்த அரசினுடைய தன்மை. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதல் செய்திகளும் வச்சிருக்கேன். நீங்க ஒரு நிலத்தை பதிவு பண்ணணும்னு சொன்னா நீங்க முதல்ல டிராஃப்ட் கொடுப்பீங்க. அந்த டிராஃப்டை வாங்கிட்டு அவங்க முதல்ல ஆட்சேபனை மனு இருக்கா தடங்கல் மனு இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ரெவன்யூ ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்ப்பாங்க. இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் ரொம்ப கிளியராகவே சொல்லப்பட்டிருக்கு, இந்த நிலம் தண்டபாணி அப்படின்னு பட்டாவே இருக்குது அது பேர்ல. அப்ப அந்த இடத்துல அது நல்லிஃபை ஆகல. அப்ப இவர் கோர்ட் ஆர்டரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப ஆட்சேபனை மனு கொடுக்கப்பட்டிருக்கானா போன வருஷம் 2025 அப்ப இருந்த ஜேசி மாரிமுத்து அவர்கள் அப்ஜெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த தடங்கல் மனுவை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க, எதுக்காக தடங்கல் மனு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ரெண்டாவது, இந்த நிலம் தனியார் ஆக்கிரமிப்புல இருந்து அதை அப்போது அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் அவர்கள் அப்போது இருந்த அறநிலையத்துறை செயலாளர் குமரகுருபரன் அவர்களை சந்திச்சு இந்த இடம் தனியார் ஆக்கிரமிப்புல இருக்கு, இதை வந்து அறக்கட்டளைக்கு அதாவது கோயிலுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட சொத்து, இந்த குப்புசாமி அவர்கள் எழுதி கொடுத்த சொத்து, அப்படி அந்த ரெக்கார்டெல்லாம் வச்சு அதை அரசு மீட்டெடுத்து எவிக்ஷன் பண்ணி மீட்டெடுத்து பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது திமுக ஆட்சியில. அப்ப அந்த அப்ஜெக்ஷன் கொடுத்து வச்சது திமுக ஆட்சியில. அதுக்கப்புறம் தான் அந்த கார் பார்க்கா பயன்படுத்த அதை வந்து ஆமா பஸ் கார்லாம் நிறுத்துறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்து அந்த காம்பவுண்டெல்லாம் உடைச்சு எடுத்து மீட்டெடுத்து அந்த சொத்து பாதுகாக்கப்பட்ட ஒரு சொத்தா இருந்தது. இல்ல இதெல்லாம் வரலாறு. ஆமா, இப்போ நான் கேட்கிறேன், இன்னும் 2 கேள்வி இதுல இருக்கு. 2 கோடி ரூபாய் நீ யார் அதுக்கு நிர்ணயம் பண்ணது? 100 கோடி ரூபாய் சொத்து. ஒரு ரிஜிஸ்டர் ஒரு போலீஸ்காரர் எப்பவுமே போனாருன்னா அடுத்தவனை திருடின பார்க்குற பழக்கம் இருக்கும். இவன் தப்பு பண்ணியிருப்பானா விசாரிகள். அப்ப போற பக்கத்தில் ஒரு நிலத்தினுடைய மதிப்பு வந்து அவருக்கு கண்டிப்பா தெரியாமலாம் இருக்கவே இருக்காது. எப்படி 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய் நிர்ணயம் பண்ணாரு? தெரிஞ்சுதானே செஞ்சிருக்க முடியும், தெரியாம செஞ்சிருக்க முடியுமா? 100 கோடி ரூபாய் மார்க்கெட் வேல்யூவா இருக்கலாம். மன்னிக்கணும், மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு அதை போட வேண்டியது அவருடைய பொறுப்பு. மார்க்கெட் வேல்யூவே அப்படி தெரிஞ்சிருந்தா மினிமம் கைட்லைன் வேல்யூக்கு குறைவா இருக்க கூடாது. மார்க்கெட் வேல்யூன்றது அது சப்ஜெக்ட் டு அவருக்கு தெரிஞ்சிருந்தா போட்டுக்கணும். அவர் போடலன்னா அங்கேயே தப்பு. ஆமா, அவருக்கு ஆடிட் வரும், நாளைக்கு அப்ஜெக்ஷன் வந்ததுன்னா அவருக்கு பிரச்சனைகள் வரும். அப்ப தெரிஞ்சுதான் இந்த அஃபென்ஸை செஞ்சிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மடத்துக்கு உண்டான சொத்துன்னு பட்டா ரெக்கார்டு ரெவன்யூ ரெக்கார்டு கிளியரா இருக்கு. அப்ப அது செய்ய முடியாதுங்கிற தெளிவா தெரியுது. அதையும் மீறி செய்ததுல நீங்க என்ன கேள்வி எழுப்புறீங்க? இதுல அப்ஜெக்ஷன் மனு கொடுத்திருக்கு அப்படின்னா தெரிஞ்சுதான் இந்த தப்பை அவர் செஞ்சிருக்காரு. ஆனா யாருடைய தூண்டுதலின் பேர் செஞ்சாரு? அடுத்து பாருங்க, அவருக்கு உடனே வந்து ஸ்டே வந்துருச்சு, அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. நீங்க அப்ஜெக்ட் பண்ணிருக்கணும்ல சார். அரசு என்ன பண்ணிருக்கணும்? பெரும் குற்றவாளிங்க, முருகன் கோயில் இடத்த வந்து இவர் வித்துட்டாரு, இவர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. செஞ்சுச்சா? இது லேண்ட் கிராப் தான். அதுக்கு ப்ரொவிஷனுக்கு அவர் அலோவ் பண்ணியிருக்கிறாரு, இவர் தான் வித்துட்டாரு. மாட்டிக்கிட்டதுனால தான் இப்போ இந்த கதை எல்லாமே. இது வெளியே வராமல் இருந்திருந்ததுன்னா சத்தம் இல்லாமல் எவனோ அனுபவிச்சுட்டு போயிருந்திருப்பான். இந்த 100 கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய்க்கு பேசுனாங்களா 90 கோடி ரூபாய்க்கு பேசுனாங்களான்னு தெரியாது. அப்போ முழுக்க முழுக்க மாட்டிக்கிட்டதுனால இப்போ இந்த கதையெல்லாம். இன்னொன்று நான் கேட்குறேன், 2ஆம் தேதிக்கான ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க அப்ஜெக்ஷன் கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது லேட்டர் டேட்டில் இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இப்போ மாட்டிக்கிட்டோம், இப்போ நம்ம தரப்புல இருந்து நம்ம ஏதாவது தடுத்ததா சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி இவங்களே கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா நீங்க தடங்கல் மனு எதை நீங்க சொல்லியிருக்கணும்னா முதல்ல இருக்கிற தடங்கல் மனுக்களையே நீங்க பட்டியலிட்டு தடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்ப தெளிவா சொல்றது என்னன்னா, யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம ஒரு ரிஜிஸ்ட்ரார் சப் ரிஜிஸ்ட்ரார் இப்படிப்பட்ட தவறை செய்ய முடியாது. அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த வித்தவங்களோட போட்டோவும் இந்த திருட்டுத்தனமா இந்த சொத்தை வாங்கினவங்களுடைய போட்டோவையும் இதுவரைக்கும் ஏன் அரசு வெளியிடல? ஒரு குற்றவாளிகளை வெளியே அரசு காட்டணும்ல. கோயில் இடத்தை திருடி வித்தவன் இவன் தான் வாங்கினவன், இவனுங்கெல்லாம் அயோக்கிய பசங்க சமுதாயத்தை காட்டணுமா இல்லையா? எதையோ நீங்க வந்து பேப்பர்ல பப்ளிஷ் பண்றீங்க, மேல எஃப்ஐஆர் போட்டு அதெல்லாம் நடந்தா தானே போட்டோ வரப்போகுது. ஏங்க இப்ப நீங்க அவங்க மேல நடவடிக்கை எஃப்ஐஆர் காப்பி எங்கிட்ட இருக்குங்க. எஃப்ஐஆர் காப்பியை வச்சுதானே இந்த விளக்கமே அரசு அவர்களை பாதுகாக்குதுன்றீங்களா? ஆமாங்க, போட்டோ பப்ளிஷ் பண்ணலனா ஒருவேளை யாரு காவல்துறை சொல்றீங்க, ஒருவேளை தாவேல்காவோட அவன் போட்டோ எடுத்து வச்சிருந்தா அந்த போட்டோக்கு இது நாளைக்கு ரிலீஸ் ஆகி போச்சுன்னா சரி, ஏன் அவங்க போட்டோ இது வரைக்கும் வெளியே வரல? பேசுவோம். திரு லெனின், குற்றம் செய்தவர்களுடைய ஐடென்டிட்டியை கூட வெளியே விடாமல் பாதுகாப்பது ஏன்? அவங்க முகத்தை கூட வெளியில் வராமல் பாதுகாக்குதுக்கு அது காவல்துறை அரசு
இல்லை, நடந்திருக்கிற சம்பவம் தவறு, மிகப்பெரும் தவறு என்பதை தெளிவாக வெளியில் வந்திருக்கு. 1888 ஒரு அறக்குறையாக கொடுக்கப்பட்ட நிலம் 100 கோடி மதிப்புள்ளதை 2 கோடிக்கு, அதாவது எங்கிருந்து எடுத்து யாருக்கு 2% விற்றுருக்காங்க. இது மிகப்பெரிய, அதாவது நில ஊழல் வந்துவிட்டதுன்னு தான் லேண்ட் கிராபிங் ஆக்ட்லாம் வந்து 2013 நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டும் மாற்றப்பட்டு இப்போ நீங்கள் ஒன்று வாங்கி விற்கிறீங்கன்னு வச்சுங்க, விற்கிறவரும் வாங்குறவரும் ஒன்றா உட்காந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற இந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலப்பறிப்பு நடந்திருக்குன்னா, ஊழல் நடந்திருக்குன்னா அது கட்டாயமாக கண்டிக்கத்தக்கது. அதை அமைச்சரும் அதை கண்டிச்சிருக்காரு. ஆனால் என்ன விஷயம்னா, நீங்கள் சொன்னது போல ஒரு பெரிய லேக்குனா இருக்குது. ஒரு நாள் மட்டும் ஒருத்தர் பொறுப்பேற்று அன்னைக்கே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்து அன்னைக்கே இவ்வளோ விஷயம் வந்திருக்குன்னா இது வருமா வராதா? மக்களுக்கு சந்தேகம் வருது. அப்போ இது தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அளவில் மட்டும்தான் தவறு நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பு. ஏன்னா ஏன் இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அந்த ஆஃபீஸர் மாற்றப்படுறாரு, ஒரு நாள் ஏன் வருது? அப்போ இது வந்து ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு எஸ்ஐடி போடணும். நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு எஸ்ஐடி விசாரணை என்பதுதான் சரியாக வரவேற்கிறேன் சார். அயோத்தியாவில் எப்படி ஊழல், அந்த காணிக்கைகள் ஊழல் நடந்ததுக்கு இப்போ எஸ்ஐடி வந்து வெளியில் பல விஷயங்கள் கொண்டு வந்ததோ, அதுபோல இதில் நடந்திருக்கிற ஊழல், முறைகேடு, நிர்வாக மோசடிகள் அவை அத்தனையும் அம்பலப்படுத்தப்படணும். இது எதுக்குன்னா, இது பழனி கோயிலை காப்பாற்றுறது மட்டுமல்ல, இது போல இனி எதிர்காலத்தில் எங்கும் நடந்துவிடக்கூடாது என்கிற அக்கறையோடு இணைந்து தான். இல்லை, இது சம்பந்தமாக இப்போ இன்னைக்கு மாலை வந்து ஒரு கேள்வி வைக்கப்படுது சட்டத்துறை அமைச்சர்கிட்ட. அவருடைய பதில் வந்து என்னன்னா, அவர் தெளிவாக சொல்கிறார், இது 5 ஆண்டுகள் முன்னாடிய திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறையில் பல முறைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அமைச்சருக்குனே ஒரு ஆளை போட்டு பல முறைகேடுகள் நடந்துட்டு அது தொடருது. இப்போதான் நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி, முந்தைய திமுக அரசுனால தவறுனால தான் இதுவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் பழைய பஸ் விஷயம் இல்லை, ரிப்பேர் பார்க்குறோன்னு. இது வந்து தெளிவாக வந்திருக்கு. ஏற்கனவே நீதிமன்றங்கள்லையும் மிக தெளிவாக தான் சொல்லியிருக்கு. அந்த பத்திரப்பதிவின் போது ஜாக்கிரதையாக அந்த ஆவணங்களை சரி பார்த்து, ஆவணங்கள் சரியா இருந்தா பண்ணலாம்னு வருது. அப்போ ஆவணங்களே இல்லை, இதில் என்ன ஆவணம் இருக்கு? கேள்வி எனக்கு என்னன்னா, 1888 ஆவணம் இருக்கா? எந்த ஆவணத்தை வச்சு நீங்க போட்டீங்க? இல்ல, இதுல நகைமுறை என்னன்னா, மற்ற HRNC மினிஸ்டர் கொடுத்த ஜாயிண்ட் பிரஸ் மீட்ல பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரோட சேர்ந்து ஜாயிண்ட் பிரஸ் மீட் கொடுத்தாரு. அவரே சொன்னாரு, 2025 இந்த முயற்சி எடுக்கப்பட்டது, இந்த நிலத்தை கைமாத்துறதுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது துறையால் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அமைச்சர் வந்து கடந்த ஆண்டு ஒரு பிரச்சனை இதே மாதிரி ஆயிருக்கு, அதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. பல முயற்சிகள். ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள். அது பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாராவது வழக்கு போடுவாங்க, பிரச்சனையாக்குவாங்க, போராட்டம் நடத்துவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் அது வருது. சரி, இந்த விஷயம் வந்துடுச்சு. இதை ஒருத்தர் மீம்ஸ் போடுறாரு, வேற ஒன்றும் போடல. அந்த மீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்களா? விஜயகாந்த் சொல்கிற மாதிரி திமுக அதிமுக ஆட்சியில் தான் ஊழலா, இது என்னன்னு கேட்குற மாதிரி இந்த விஷயத்தை போட்டு இருக்கு, இது என்ன பேர் அப்படின்னு கேட்குறது. இது ஒரு சாதாரண கருத்துரிமை, இதற்கு நீங்கள் பதிலளிங்க. ஆனால் அதுக்கு போய் கிரைம் பிரான்ச்சை வச்சு அந்த வினோத் சூரியகுமாருங்கிற சமூக வலைதள பரப்புனரை கைது செய்வது, அவர் மீது கிரிமினல் குற்றச்சாட்டுவது, இதெல்லாம் தேவை. நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஆனால் இது இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற மிக அடிப்படையான நம்முடைய கருத்துரிமை மீது நடத்தப்படுகிற தாக்குதல். அது மட்டும் இல்லை, நேற்று இரவு புதிய தலைமுறையுடைய, உங்களுக்கு தெரியும், விஜயன் அவர்களை கைது உள்ள அழைச்சிட்டு போய் விசாரணை வச்சுருக்காங்க. 10 மணிலேருந்து 12:30 மணி வரையும் விசாரணை நடந்திருக்கு. யார்? இளையராஜா அவங்க சட்டமன்ற உறுப்பினர், ஊத்தங்கர சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த அந்த சபாநாயகருக்கு எதிர்த்து வாக்கு அந்த வழக்கில் 8 பேர் கூறிய வழக்கில் ஒரு நெறியாளை அழைத்துட்டு போய், அதுவும் இரவு நள்ளிரவு 10 மணிக்குலேருந்து ஆரம்பித்து 12:30 முடித்து அனுப்பிட்டு மீண்டும் 2 மணிக்கு வர சொல்லி, அடுத்த நாள் மதியம் இல்லை, அன்றிரவே 2 மணிக்கு மீண்டும் வர வைத்து, நீங்கள் சொன்னது போல் செல்ஃபோனெல்லாம் பறித்து அதெல்லாம் அனுப்புறது என்பது, வீண் விரயம் பண்ணுவது என்பது இது தவறான போக்கு. காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. பல இடங்களில் பார்க்குறோம். லாக்அப் மரணத்துக்காக வெக்கி தலை குனிய வேண்டும். அதை செய்வதற்கு பதிலாக இப்படிப்பட்ட வேலைகளை பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அது எனவே இது பொதுமக்கள் மத்தியில் சொல்றேன். எனவே முதலமைச்சர் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது வந்து நம்ம ஆளுங்கட்சிக்கு ஆதரவு, எதிர்கட்சிக்கு ஆதரவு என்கிற பாகுபாடு இல்லாமல், காவல்துறைக்குன்னு ஒரு டிக்டேட்டம் இருக்கு, காவல்துறைக்குன்னு சில கடப்பாடுகள் இருக்கு, சட்டம் ஒழுங்கை பேண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு என்னென்ன வழி உண்டோ அது செய்யணும். அதற்கு பதிலாக கருத்து சொல்கிறவர்கள் அல்லது மீம்ஸ் போடுறவங்க, சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள்லாம் கைது செய்யணுங்கிற அளவுக்கு போனோம்னா இது தமிழ்நாடு வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா தமிழ் மண் பல நேரங்களில் பண்படுத்தப்பட்ட மண்.
எதிரும் புதிருமான கருத்துகள் பல விரவி கிடக்கு. அதில் நல்லவற்றை ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கும் தமிழர்களுக்கு உண்டு. உண்மை எப்போதுமே வெளிவந்து கொண்டே இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் சொல்கிறேன், கருத்துரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது. எனவே அந்த கருத்துரிமையை பாதுகாக்கிற விதத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் காவல்துறை ஈடுபடக்கூடாது. அப்படியே இருந்தால் கூட அது வந்து ஒரு சிவில் நேச்சருங்க. எப்படி நீங்கள் கிரிமினலில் கொண்டு போக முடியும்? சிவில் கண்டெம்ட் போய் இனிஷியேட் பண்ணா கூட பரவாயில்லங்க. இல்லை, இன்னொன்று இந்த விஷயத்துல முதலமைச்சர் முதல்ல மௌனத்தை கலையணும். அதுதான் நான் ஜீவாவோட கருத்தை கேட்டு வந்தேன். ஒரே ஒரு இல்ல, இன்னும் அவர் பேசவே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ஜீவா அவர் என்ன கருத்தை பேசல. ஜீவா, அதாவது இது முதலமைச்சர் கீழே செயல்படுத்தக்கூடிய ஒரு காவல்துறையினுடைய நடவடிக்கை தான் தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. அது நாகர்கோயில் கஸ்டோடியல் டெத்தாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னைக்கு மீம்ஸ் போட்டதுக்காக கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட்டு உயர்நீதிமன்றத்துடைய கூட்டு பெற்றதுனாலும் சரி. அப்போ முதல்ல ஆரம்பன்றது முதலமைச்சருடைய மௌனத்தை கலையணும். அவர் இது மாதிரி செயல்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ அண்மையில் தான் காவல்துறை அதிகாரிகளுடைய ரெவ்யூ மீட்டிங் எல்லாம் நடந்துச்சு. அப்போ இதெல்லாம் சொல்லப்பட்டதா? அதற்கப்புறம் இந்த நடவடிக்கைகள் நடக்குதுன்னா அரசனுடைய நிலைப்பாடு இதுவா? இந்த வழக்கு காட்ட பழனி கோயிலில் காட்டாத ஆர்வத்தை வேகத்தை இந்த கிரிமினல் டெஃபமேஷனில் காட்டுறது, இதை எப்படி நீங்கள் டீகோட் பண்ணுறீங்க? இல்லை, அவதூறு வழக்குகளுக்கு இவர்கள் அவதூறாகவே அது இருந்தாலுமே அதற்கு இவர்கள் கொடுக்கின்ற தண்டனை, அதை சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்துவதுங்கிறது சட்டத்தை மீறும் விதமாக இருக்கிறது. அவதூறு வழக்குக்கு கைதுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய வயலேஷன். அவதூறு வழக்கு அது கருத்துரிமையை பாதிக்கும். அவங்க அவதூறாகவே பேசியிருந்தாலும் கைதுங்கிற விஷயங்கள்லாம் எடுபடாது. அதற்குன்னு சில முறைகள் இருக்குது. நம்ம அதெல்லாம் தண்டிக்க முடியாது, தண்டிக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலை. கைதுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயங்க. கருத்து சொல்வதுக்கெல்லாம் கைதுங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப ஆபத்தான போக்கை நோக்கி இது போகக்கூடிய விஷயமா இருக்கும். எதுவுமே என்னை நோக்கி பேசாத, கேள்வி கேட்காதங்கிற தன்மைக்கு அவங்க தள்ளுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆபத்து வருது. இதுக்கு பத்திரிகையே தேவையில்லையே, ஊடகங்களே இனிமேல் தேவையில்லையே. சமூக வலைதள பதிவுங்கிறது அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாரு. சமூக வலைதள பதிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை, சமூக மாற்றத்தை சமீப காலமாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது வலதுசாரிகளுக்கு சாதகமாக தூண்டிவிடப்பட்டு நடக்கும்போது மட்டும் அவங்க சமூக வலைதளங்களை பாராட்டுறதும், ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறதும், ஆரோக்கியமான கேள்விகள், அரசை நோக்கிய கேள்விகள், அதிகார வர்க்கத்தை நோக்கிய கேள்விகள், லாக்அப் டெத்தை நோக்கிய கேள்விகள் வரும்போது மட்டும் இது கலவர வழக்கு. இதில் கலவர வழக்கு எங்கே வருது? இது கலவரம். அதான் சொல்றேனே, அவதூறு பொது அமைதியை கெடுக்கிறதுக்கான முயற்சி அப்படின்ற பிரிவில் தான் வழக்கு போட்டிருக்காங்க. இல்லை, கலவரம் எங்கே வருது? இதில் இரு பிரிவினருக்கிறையே தூண்டி விடுற மாதிரி அரசை நோக்கியும் அதிகார வர்க்கத்தை நோக்கியும் ஒருவர் கருத்து கேள்வி கேட்குறாருன்னா, அவர் அந்த இடத்துல ஒரு லாயர் தான், ஒரு வழக்கறிஞராக இருந்து தான் கேட்குறாரு. அவர் இப்போ அட்வொகேட் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் அந்த அடிப்படையில் கேட்குறாரு, இது என்னங்க இது அப்படின்னு ஒரு கேட்டால், சரி கேட்ட விதத்தில் சில நாகரிக குறைவுகள் இதெல்லாம் இருந்தால் கூட அதுக்கு நீங்கள் சொல்கின்ற வடிவங்கள் ரொம்ப ஆபத்து. இது சமூகத்தை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணணும். இனிமேல் நாகரிகமாகவே இருக்கக்கூடாதுங்கிற தரப்பையும் அது உருவாக்கும். இது ரொம்ப ஆபத்து. ஏன்னா நாகரிகமான, ஆரோக்கியமான, சட்ட ரீதியான உரையாடலை அரசும் காவல்துறையும் மக்கள்கிட்ட நடத்தணும். அவங்க முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு மாதிரி என்ன வேற ஒன்றும் இல்லை, நம்ம தோழர் லெனின் கூட சுட்டி காட்டினார். பத்திரிகையாளர் விஜயன் மீது நீங்கள் ஒரு விசாரணைக்கு கூப்பிட்றீங்கன்னே வச்சுக்கோமே, ஒரு சம்மன் அனுப்புங்க, அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. செல்ஃபோனை பிடுங்கி வச்சுருக்கீங்க, ஏங்க நைட்டு 10 மணிக்கு விடிய விடிய நடத்துகிற அளவுக்கு அவர் என்னங்க பண்ணார்? அவர் இது ரொம்ப ஆபத்துங்க. இதுவரையும் பத்திரிகையாளர்களை அடக்கியது, ஒடுக்கியது, அரசை நோக்கி கட்டுரை எழுதியதுக்காக கைது, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது அதையெல்லாம் விட மோசம். ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஒரு விசாரணைக்கு சாதாரணமாக கூப்பிட்டு கேட்கலாம். ஒரு பத்திரிகையாளர்கள் உளவுத்துறையோடு பேசுவாங்க, பத்திரிகையாளர்கள் தேடப்படும் குற்றவாளியோடு பேசியிருக்கிறாங்க. இவங்க பத்திரிகையை போய் வீரப்பனுடன் போய் பேச்சுவார்த்தை நடத்தலையா? வீரப்பன் யாருங்க? வீரப்பனோட பத்திரிகையாளர். அவர் இந்த பத்திரிகையாளர் கூப்பிடுங்க நான் பேசுகிறேன்னாரு. சில கட்சி தலைவர்களை கூப்பிடுங்க நான் பேசுகிறேன்னாரு. சில தமிழ் தேசிய அமைப்புகளை கூப்பிடுங்க நான் பேசுகிறேன்னாரு. கர்நாடக அரசும் அதை அனுமதித்தது, தமிழ்நாடு அரசும் அதை அனுமதித்தது, காவல்துறையும் அனுமதித்தது. அப்போ அவங்க யார்? அப்போ வீரப்பனும் நக்கீரன் கோபாலும் பேசியிருக்கிறாங்க. அப்போ நக்கீரன் கோபால் வீரப்பனுடைய தொடர்புடையவர், அவருடைய ஃபோனு, அவருடைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுங்கன்னு நீங்கள் எடுப்பீங்களா? இல்ல, இதோட நோக்கம் என்ன? மாவோயிஸ்டுகளுடன் பல காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்குல்ல ஜீவா. இல்ல, மாவோயிஸ்ட் நோக்கம் என்ன? பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கு பத்திரிகையாளர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பல நேரங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை டெரரிஸ்ட்னு இவங்க சொல்றாங்க. குரூப்போட பேசிய பத்திரிகையாளர்கள் தான். இல்ல ஜீவா, இப்போ இதனுடைய நோக்கம் என்ன? பத்திரிகையாளர்களை தாண்டி இப்ப நம்ம பேச வேண்டியது, இது மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டதுக்காக ஒருவர் கிரிமினல் வழக்கு தொடக்கப்படும் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு உரையாடலுக்காக பத்திரிகையாளர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னா, இதோட நோக்கம் என்ன? ஒரு டிட்டரண்ட்டாக இருக்கணும்.
அரசை விமர்சிச்சிருக்கக்கூடாது. அதுவும் மீன் போட்டதற்காக வந்து கிரிமினல் வழக்கு அப்படின்னா அந்த சமூக வலைதள தளங்களில் தங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும்னு அச்சப்படுறாங்களா? ஏன்னா பொதுவாக தாவேகா ரொம்ப பலமாக இயங்குறது, அவங்களுடைய ஆதரவு வட்டம் இருக்கக்கூடிய தளம்ன்றதே அந்த சமூக வலைதளம்ன்றது தான் பொதுவான புரிதல். அப்போ அந்த தளத்தில் இது போன்ற ஒரு மீம்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவில் வர்றதை ஸ்டாப் பண்ணணும், அந்த ஜென்சிக்கு போயிடக்கூடாது, இளைஞர்கிட்ட போயிடக்கூடாதுன்ற ஒரு டிட்ரண்ட் அப்படின்னு பார்த்துக்கணுமா இதை? இல்லை, ரொம்ப சரியாக சொன்னீங்க. அவர்களுடைய கான்செப்டுங்கிறது பேப்பர் படிக்கிறவங்களோ ஆர்டிக்கிள் படிக்கிறவங்களோ உங்களுக்கு எடிட்டோரியல் பேஜை உட்காந்து அனலைஸ் பண்ணுறவங்களோ அவங்களுக்கான ஆடியன்ஸ் கிடையாது. அவங்களுக்கான ஆடியன்ஸுங்கிறது சமூக வலைதளம் தான். இப்போ அந்த சமூக வலைதளத்தில் இவங்க நம்புகின்ற ஒரு அரசின் மீது, அமைப்பின் மீது, ஓ இவங்களும் ஊழல் பண்ணுவாங்களா, ஓ இவங்களும் ஊழலுக்கு துணை போவாங்களா, ஓ இவங்களும் சர்வாதிகாரமா, மனித உரிமை மீறலா, அப்போ கடந்த கால ஆட்சி மாதிரி தான் இவங்களால் அதை விட இவங்க மோசமா, இப்படிங்கிற செய்தி போய்விடக்கூடாதுங்கிற பதட்டம் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால தான் அவன் மற்றவங்களுக்கு எச்சரிக்கிறாங்க, எப்போ அந்த உங்களுடைய சமூக வலைதளங்களை பார்த்து போடுங்க, நைட்டு 2 மணி வரையும் விசாரணை நடத்துவோம், உங்கள் ஃபோனை பிடுங்கி வச்சுக்குவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் போலீஸ் கூட்டு விசாரணைன்னு. இரவு நேரம் ஒரு ஆண் வந்து போலீஸை கூட்டிகிட்டு போகிறது, 2 மணிக்கு ஃபோன் பண்ணி திருப்பி வான்னு கூப்பிடுறது, ஃபோனை அவங்க பிடுங்கி வச்சிருப்பது, 7 மணி நேரம் 8 மணி நேரம் சம்மந்தம் இல்லாமல் உட்கார வைக்கிறதுனா அவர் என்ன அக்யூஸ்டும் கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவரும் கிடையாது, குற்றவாளியும் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்களை நீங்கள் நடத்திங்கன்னா அவங்க குடும்பத்தோட நிலைமை யோசித்து பாருங்கள். வீட்டில் உள்ள பெண்கள், அக்கம் பக்கத்தினர், இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பலர் வந்து தப்பு செஞ்சுருப்பாங்களோ ஏதோ ஒன்றோ அப்படிங்கிற மாதிரிலாம் பரப்பும். அப்போது உங்களை சைக்காலஜிக்கலாக உடைக்கிறாங்க. உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் போய் விசாரிக்கிறது உங்களை பற்றி, இதெல்லாம் யாருக்கிட்ட, அதாவது ஒரு மூமெண்ட்டில் ஒரு அமைப்பில் அதற்கென்று தன்னை அர்ப்பணித்தவர்கள், நாங்கள் அதுக்காக நிற்கிறோம், அரசு எங்களை எனி டைம் தேடி வரோம், ஆமாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு இருக்கிற அமைப்பினரை இப்படி பண்ணுவதே தவறு, மனித உரிமை மீறல் தான். இதான் ஆர்டிகல் 19 ஆர்டிகல் 21க்கு எதிரானது. ரைட் டு அக்யூஸ்ட் இருக்குது, குற்றம் சாட்டப்பட்டவருக்கே அந்த மனித உரிமை மாண்புகள் இருக்குது. ஆனால் சம்பந்தம் இல்லாமல் ஒரு சாதாரண சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டியதுக்கெல்லாம் இரவு நேரம் விசாரிச்சிருக்கீங்க, வீட்டுக்கு போனவரை கூப்பிட்டு 2 மணிக்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்கீங்க, செல்ஃபோனை பிடுங்கி வச்சுருக்கீங்க. இது எப்படி ஏற்பது? அப்புறம் அரசை நோக்கி ஒரு பதிவு போட்டால் நீங்கள் உடனே கைது, கலவர வழக்கு இப்படிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா இது எவ்வளோ ஆபத்தான விஷயம். கலவர வழக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. அவர் அரசை நோக்கி கேட்டால் கலவரம்னா என்ன அர்த்தம்? முதல்ல அரசுங்கிறது என்னது? அரசுங்கிற அமைப்புக்குள்ளே பத்திரிகையாளரும் அடக்கம், எக்ஸிக்யூட்டிவ் பாடியும் அடக்கம், ஜுடிஷியரியும் அடக்கம். இவங்க ஏதோ ஆளும் கட்சி தான் அரசுன்னு நினைக்கிறாங்க, கிடையவே கிடையாது. எதிர்கட்சி, பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து தான் கவர்மெண்ட்டு. ஆளும் கட்சியை விமர்சிச்சா அரசை விமர்சிப்பது கிடையாது. ஆளும் கட்சி வேறு, அரசு வேறு. இது மோடியோட ஃபார்முலா. மோடியை விமர்சனம் பண்ணால் இந்தியாவையே விமர்சிக்கிறீங்க, அதானி நோக்கி கேள்வி கேட்டால் இந்தியாவை கேள்வி கேட்குறீங்கன்னு உருவாக்குற அந்த பேட்டர்ன் வந்து மோடி பாஜக பேட்டர்ன். தமிழ்நாட்டிலையும் இவங்க அதை கொண்டு வராங்க. அதாவது இப்போ விஜய் நோக்கி கேட்குறாங்க, தாவேக்காவை நோக்கி கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லுங்கள், அது ஏன் அரசை நோக்கி? அரசுங்கிறது நீங்களும் நானும் அரசு, இந்த அரசுல நம்ம எல்லாரும் தான் அங்கம். அவங்க ஆளும் கட்சி, அது ஒரு பார்ட்டி, அவ்வளவுதான். பேசுவோம் திருப்பிரியன் ஒன்று அதில். அப்போ இதில் இருக்கக்கூடிய டேக்அவே சகிப்புத்தன்மை இந்த அரசுக்கு இல்லையா? ஏன்னா மோடி அரசுன்னு அவர் சரியாக வந்து குறிப்பிட்டிருந்தார், அவங்க இந்த மாதிரி பல வழக்குகளை தொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம எக்ஸு இல்லை பல அமைப்புகளோடைய இதுவே வந்து போய் பிபிசி அலுவலகத்தில் கூட ரெய்ட் நடந்தது, அதெல்லாம் பார்த்தோம் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்ததுக்கப்புறம். இங்கே அதே போல் வந்து மீம்ஸ் போட்டால் நைட்டு வந்து உங்களுக்கு மேலே கிரிமினல் வழக்கு, உயர்நீதிமன்றம் போய் வந்து உயர்நீதிமன்றம் கூட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து புரிய வைக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து வந்து பத்திரிகையாளர்கள் அழைக்கிறது, அரசு மீது விமர்சனமே வரக்கூடாது, யாரும் விமர்சனத்தை வைக்கக்கூடாதுன்ற ஒன்று, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொன்று, எந்த கேள்வி இப்போ இதெல்லாமே காவல்துறையோட செயல்பாடு பற்றி, ஒரு அரசனுடைய செயல்பாடு பற்றி தான் நேரடியாக இருக்குது. ஆனால் இதை பற்றி பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் எதற்குமே பதில் சொல்ல மாட்டேன்றார். தொடர்ந்து தாவேக்காரர்கள்னு வரக்கூடியவங்கிட்ட கேள்வி கேட்டாலே எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் சொல்லணுமா? ஏதோ ஒரு அமைச்சர் சொல்லி பேரை குறிப்பிட்டு அந்த அமைச்சர் சொல்லிட்டார்ல, அது போதாதா? நீங்கள் எதுக்கு வந்து நேற்று கூட ஒரு தாவேக்காரர்கள பேசக்கூடியவர் அவர் தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் முதலமைச்சர் சொல்லணும்னு என்ன தேவை இருக்குது? அது எங்கள் விருப்பம், எதுக்கு தோணுதோ பேசுவோம், அதுக்கு மட்டும் அவர் பேசுவார், அவருக்கு தோன்றப்ப பேசுவார். இந்த அணுகுமுறை இருக்குல்ல, எங்கள் கன்வீனியன்ஸுக்கு பேசுவோம், எல்லாத்துக்கும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பற்றி தவறான்னு நாங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பதிவிட்டால் கிரிமினல் வழக்கு வரும். இல்லை, இது வந்து மோடியோடைய மனநிலை தான். அது அவருடைய மனநிலையை விஜய் அடாப்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவரும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. அவர் எதுக்குமே பதில் சொல்கிறதில்ல. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவருக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணணுன்ட்டு இவங்க முடிவு பண்ணிருக்காங்க போல் இருக்கு. விஜய் எதுக்குமே பேச மாட்டார்னா ஏன் அவருக்கு பேசணும்னு எதிர்பார்க்குறோன்னா, அவர் தான் சட்டம் ஒழுங்கு பொறுப்பை கையில் வச்சுருக்கார்.
அவர் தானே போலீஸை கையில், ஹோம் டிபார்ட்மெண்ட் அவர் தானே வச்சுருக்கார். ஹோம் டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகள் பொதுவெளியில் வரும்போது அவர் அரசோட நிலைமையை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டாமா? அது பண்ணினா தானே தெரியும். இது இப்போ மீம்ஸ் போட்டால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, மீம்ஸ்ன்றது என்ன ஆக்சுவலாக வந்து இப்போது சுப்ரீம் கோர்ட்டே ஒரு விஷயத்தில் என்ன சொன்னாங்க, கரூர் விஷயத்தில் வந்து கரூரில் போயிட்டு விஜய் என்ன பேசினார், விசாரணையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு போலீஸ் மேலேயே போலீஸ் நாடகம் நடத்திதுன்றதெல்லாம் பேசுகிறாங்க போயிட்டு. அதை பற்றி திமுக சார்பில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போன போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க, அவங்க பேசினாங்கன்னா நீங்களும் பேசுங்க, அவங்க பேசினாங்கன்னா நீங்களும் பேசுங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, கருத்துரிமை. சரி, அவங்க பேசுகிறாங்களா நீங்களும் பேசுங்க. யூ ஆல்சோ டாக், ஃப்ரீ ஸ்பீச் எல்லாருக்கும் இருக்குது, நீங்களும் பேசுங்க. அதான் இந்த வழக்கில் அவர் பேசுகிறாரு, அது இந்த வழக்கில் பேசினா அது வந்து டிஸ்டர்ப் ஆகும், அது பேசக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலை. அப்போ ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு அவ்வளோ அவங்க சொன்னாங்கன்னா, அவங்க அரசியல் ரீதியாக பேசினாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அப்போது இந்த கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சென்சிட்டிவான விஷயங்களில் நீங்கள் வெளியில் வந்து என்ன வேணால் பேசிக்கோங்க, அது விசாரணைன்னு தனியாக போயிட்டுருக்குன்ற ஒரு விஷயத்தை ஸ்டாண்ட் எடுக்கும்போது, இங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்களில் அதுவும் ஊழல் போன்ற விஷயங்கள் அல்லது முறைகேடுகள் போன்ற விஷயங்களில் அது மீம்ஸ் போடுறதுன்றது காலாகாலத்துக்கு இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும், எதுவும் நடக்கலை, இல்லை வந்து நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அதன் மூலமாக நாங்கள் இதுக்கெல்லாம் எதிராக இருக்கோம்னு காமிக்கணுமே தவிர மீம்ஸ் போட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதனால தான் கேட்குறோம், அந்த சகிப்புத்தன்மை குறைஞ்சிருச்சு. ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு எதிராகவே உடனே கிரிமினல் சகிப்புத்தன்மை குறைவாக இருக்குது. அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அவங்க வந்து தங்களை வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சார், நாங்கள் தூய சக்தி, அவங்களுக்கு பின்னாடி பேக்கேஜ் இல்லை. அவங்க நிர்வாகத்துக்கு இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்க நிர்வாகத்துக்கு வந்திருக்காங்க 2 மாதம் தான் ஆயிருக்கு. அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு எந்த பேக்கேஜும் இல்லை. அதிமுக பல வருடங்கள் ஆண்ட கட்சி, அவங்க மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அப்போ தாவேகாவுக்கு அவங்களை குற்றம் சாட்டுறது ஈஸி. ஆனால் தாவேகாவை நோக்கி நீங்கள் ஒரு குற்றம் சாட்டுறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ தான் நிர்வாகத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ அதனால தான் ஒவ்வொரு வழக்கா இப்படி இந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டு வரும்பொழுது அது அவங்கள வந்து ரொம்ப ராட்டில் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் குற்றச்சாட்டு எதுவுமே இப்போ பொது வெளியில் வராது இல்லை. அப்போ அந்த தூய சக்தியை அந்த இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க. ஓகே, அந்த தூய சக்தின்ற இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். வாயை தரக்கூடாது யாரும், நீ மீம்ஸ் போடுறியோ கருத்து சொல்லியோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்ற மாரிதாஸ் கூப்பிட்டு விசாரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கெல்லாம் உடனே ரிமாண்ட் கொடுக்குறாரு மேஜிஸ்ட்ரேட்டு. அப்போ ஏன் கொடுக்குறாரு, ஏதோ ஒரு ரொம்ப மோசமாக பெயிலில் விட்டார், உடனே இதுக்கெல்லாம் வந்து உடனே ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு மேஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டாரு. ஏன் விடுறாங்க? அப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, இது வந்து ஒரு நீங்கள் ஒரு அவருக்கு ஒரு மனக்கலக்கத்தை தானே உண்டாக்குறீங்க சம்மந்தப்பட்ட பர்சனுக்கு. இப்போ விஜயனை கூட்டுமே நீங்கள் ராத்திரி விசாரிக்கிறீங்கன்னா அவருக்கு ஒரு மனக்கலக்கத்தை தான் உண்டாக்குறீங்க. தேவையில்லாமல் ஒரு ஹராஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தானே இது. அது நீங்கள் சாதாரணமாக விசாரிக்கலாம், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் விசாரிக்கலாம், யாரும் வேண்டாம்னு சொல்ல வரல. பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அர்த்தராத்திரியில் கூப்பிட்டு ஒருத்தர் விசாரிக்கிறது, அப்புறம் இந்த அவதூறு வழக்குகள்னு சொல்லிட்டு கைது பண்ணுறது, இந்த அவதூறு வழக்குகளில் கைது பண்ணுறத கோர்ட்டுகள் வந்து ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. ரொம்ப சீரியஸான விஷயங்கள் தான் ஏற்றுக்கிறாங்களே தவிர இந்த மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் வேணால் அதை ஒத்துப்பாங்களே தவிர பெரும்பான்மையான கேஸ் நிற்கவே அடி வாங்கிடும். அது சுப்ரீம் கோர்ட்டில் கண்டிப்பாக அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர்கள் நோக்கம் என்னென்னா, இப்போ இவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சிருது. இப்போது தாவேகாவுடைய வழக்கறிஞர் அணி பிரிவில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து ஹைகோர்ட்டுக்கு ஒரு மனு போடுறாங்க, அரசு வக்கீல பணம் வாங்குறாங்கன்ட்டு. இங்கேயோ சிதம்பரம் பக்கத்தில் வந்து வண்டல் மண் எடுக்கிறதுக்கு எங்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுன்னு ஒரு தாவேகா பிரமுகர் கேட்குறாரு. அது வந்து எல்லாம் வெளியில் வருது விஷயம். அப்போ இதெல்லாம் வெளியில் வரும்போது அவங்க இமேஜ் எஃபெக்ட் ஆகுது. நேற்று வந்து திருப்பூர் பக்கத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டர்கிட்ட கேட்டிருக்காரு, வீடியோ வெளியில் வருது. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, தூய சக்தி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இல்லாமல் வரும்போது மக்கள் அவங்கள நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க வச்சுக்கோங்க, நாங்கள் தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ தூய சக்தி மேலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சரி இதை நம்ம முளையிலேயே கிள்ளணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறவங்கள வந்து மீன்ஸ் போடுறவங்கள இந்த மாதிரி பேசுகிறவங்கள கொஞ்சம் அடக்கி வச்சா யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க, நம்ம தூய சக்தி இமேஜை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு மாறாக என்ன நடந்தது, இந்த பிரச்சனையில் என்ன நடந்தது, என்னப்பா ஜூன் மாதம் முழுக்க அமைதியாக இருந்தாங்க இந்த வெள்ளத்துறை சேதுபதியும், என்ன விஷயம் நடந்தது, ஏப்ரல் 10 அன்றைக்கே கவர்மெண்ட்டில் ஆர்டர் கொடுத்தாங்க. அதில் வந்து எதிர் மனுதாரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, 2வது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டு யார் விற்றாலும் அந்த முருகதாஸ் இருக்கார்ல அவர் தான் 2வது எதிர் மனுதாரர். அவங்க அதெல்லாம் எப்படி அவருக்கு அந்த லேண்ட் அவர் விற்கிறதுக்கான ரைட் அவர் எப்படி பெற்றார், கேஸோட மெரிட்டுக்குள்ள போய் விசாரிச்சு உண்மையை மக்களுக்கு உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியும் போது அதை பற்றின மீம்ஸ் போடுறதெல்லாம் வந்து சகஜமான ஒரு விஷயம், ஜனநாயகத்தில் அதெல்லாம் அலோவ் பண்ணுற ஒரு விஷயம். ஆக்சுவலாக திரு ராமானுஜம், அரசனுடைய இமேஜ் காலி ஆகிடும், தூய சக்தி இமேஜ் காலி ஆகணுன்றக்காக இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்தை முடக்கி எல்லாத்துடைய வாய்ப்பூட்டு போடுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது அப்படின்றாங்க. தொடர்ந்து நடக்குது, இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை. இதை பற்றி நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன். அவதூறு வழக்கை பற்றி நான் இதுக்கு முன்னாடி பேசும்பொழுது இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய
அதனுடைய ஹென்ரி டிஃபைன் வந்து ஒரு கருத்து சொல்கிறார். லாக்அப் டெத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். லாக்அப் டெத் விஷயத்தில் நான் திமுக ஆட்சியை விட தாவேக லாக்அப் டெத் என்பது வன்மையாக அது கண்டிக்கத்தக்கது, அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு பதிவு செய்கிறாரு. ஆனால் அதில் அரசின் நடவடிக்கை வெகு சிறப்பாக இருந்ததுன்னு அவர் சொல்கிறார். என்னுடைய கருத்தில் அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, திமுக ஆட்சியில் லாக்அப் டெத் நடந்துச்சுன்னா அந்த லாக்அப் டெத் தொடர்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடும் பொழுது தான் அவர்கள் உடனே வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் கண்காணிப்பு தங்களுடைய அனுபவத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வழக்கில் வெவ்வேறு மருத்துவமனைகளிலிருந்து 3 மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் கொண்டு அழைத்து வரப்பட்டார்கள். அவர்கள் பிரேத பரிசோதனை செய்தார்கள். பிரேத பரிசோதனை அடிப்படையில் உடனடியாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு விஷயம் இன்னமும் நடக்க வேண்டியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஒவ்வொரு லாக்அப் டெத் நடந்துன்னா அந்த குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும். அதை இன்னமும் முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். ஆனால் இதையே தொடர்ச்சியாக நடக்கக்கூடாது. இந்த லாக்அப் டெத் தான் கடைசி லாக்அப் டெத்தாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை மக்கள் கண்காணிப்பினுடைய ஹென்ரி டிஃபைன் தெரிவித்திருக்கிறார். சோ எல்லா விஷயத்திலும் தாவேக அரசு முதல்ல நானே ஒரு சில உச்சநீதிமன்ற தீர்ப்பை சொன்னீங்க இல்லையா, உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி 50 லட்சம் கொடுக்கணுங்க சொல்லியிருக்கு இல்லையா. உச்சநீதிமன்றம் அதே தீர்ப்புல இந்த மாதிரி லாக்அப் டெத் நடந்தா 302 மர்டர் கேஸ்னு போடணும்னு சொல்லியிருக்கு. கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்னு போடணும்னு சொல்லல. அது விசாரணை கொலை கேஸா பதிவு பண்ணி விசாரிக்கணும். இது வரைக்கும் கொலை கேஸ் பதிவு செய்யல. அதை பத்தியும் ஹென்ரி டிஃபன் சொல்லி இருப்பாரு நான் நம்புறேன். அதே மாதிரி விஷயம் இந்த வழக்கு இப்போ வரைக்கும் அந்த 3 ஜெயில இருக்கக்கூடிய பிரிசன் வார்டருக்கு அரெஸ்ட் பண்ணதையும் மர்டர் சார்ஜ்ல இல்ல, கல்பபிள் ஹோமிசைடுக்கு தான். அப்ப அதையும் வந்து உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் படி பின்பற்றணும்ன்றதையும் சொல்றாரு. உடனடியாக விசாரணை என்பது துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை இன்னமும் துரிதப்படுத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன இல்ல என்னுடைய கருத்து அல்ல, இது இல்ல ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது மேஜிஸ்ட்ரேட்டோட ரிமாண்ட்ல இருக்கும்போது ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கார், 6 சந்தேகத்துக்கான முறையில இறந்து போயிருக்காரு. அதுக்கு 302 ஐ மீன் இப்ப பிஎன்எஸ் செக்ஷன் மாத்தி கொலை கேஸா பதிவு செஞ்சு அதை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அரெஸ்ட் பண்ணது நீங்க வந்து கல்பபிள் ஹோமிசைட்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு நிமிடம், விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணையில் இன்னமும் 19 பேர் இது பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக நீங்க நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து கண்டிப்பாக ஏற்புடைய கருத்து, அதில் எவ்விதமான மாற்றம் இல்லை. நான் வந்து ஹென்ரி டிஃபன் எதற்கு மேற்கோள் காட்டினேன்னா, இந்த அரசை பத்தி நான் எடை போடுவதற்காக ஒரு உதாரணத்திற்காக எடை போடுறேன். அதாவது இந்த அரசின் ஒரு பதில சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஒரு பதில சொல்லிக்கிறேன், அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல நான் ஒரு பதிலை சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. அதாவது இந்த அரசு சுருக்கமா முடிச்சிருங்க, டைம் எனக்கு புரிகிறது. 7:53 ஆகிவிட்டது. அதாவது ஒரு விஷயத்தை எப்படி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அரசை வந்து நான் 100% சூப்பர் கவர்மெண்ட்னு சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த அரசு செய்த நல்லதையும் பாராட்ட வேண்டும், தவறையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பது. ஆரம்பத்தில் தவறை சுட்டிக்காட்டினேன், இரண்டாவதாக அவர்கள் ஒரு விஷயத்தில் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அந்த புதிய முயற்சி குறிப்பாக லாக்அப் டெத் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள அனைத்து விதிகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்து சுருக்கமா அவர் சொன்னதுக்கு சேர்த்து சொல்றேன். ஒரு எஸ்ஐ கைது பண்ணி அந்த ஜெயிலில் போய் ரிமாண்ட் பண்ணாங்கல்ல, அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் த கிரைம். அவர் ஜெயிலுக்கு அங்கே அனுப்பலைன்னா இதெல்லாம் நடந்திருக்க போகிறது இல்லை. அவங்க மனைவி அவ்வளோ அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து லஞ்சம் கேட்டாங்க, இவர் விற்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். இல்லை நீ வித்துட்டு காசை கொடுன்னு சொல்லி ஒரு பேக்கெட் சிகரெட்டுக்கு நடந்த பிரச்சனைங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க புகாரும் கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்ஐ மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது வரைக்கும் அதெல்லாம் கண்டுக்கல. அந்த எஸ்ஐ இன்னைக்கு டியூட்டியில் இருக்கிறாப்ல. அப்ப என்ன நீங்க யாரை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஊழல் தடுப்பு சட்டத்தில் அவருக்கு எதிராக இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல இல்லையா? அப்ப எதுவுமே பண்ணலையே. எவ்வளவு பெரிய குற்றம் அது? அப்படின்னா இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப போலீஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரவுடி கும்பல் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. நான் சொல்றேன், நீ போய் அவனை தூக்கிட்டு வா, நான் சொல்றேன் அவனை போய் தூக்கிட்டு வா, அவனை பிடிச்சி உள்ள போடு. இது நீங்க கொடுக்கறதுனால என்ன, இந்த பவர் நீங்க கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, கீழே என்ன வேணாலும் அவங்க மற்றவங்ககிட்டையும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தாந்தோன்றித்தனமான ஒரு தைரியம் ஸ்டேஷன் போலீஸ்க்கு வருது. இது தவிர்க்கப்பட வேண்டியது. அது மட்டும் இல்ல, சோசியல் மீடியால நீங்க பவுடர் அமைச்சர் அதை நீங்க ஒன்றும் அவ்வளவு தூரம் பரப்புறாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைச்சர் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்ல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அப்படி ஒரு பழக்கம் இருக்குதான்னு போய் செக் பண்றதுக்காவது ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்களா? நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்ல. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இதுக்கு பொறுப்பே ரிசைன் பண்ணிருக்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்குது. அந்த நடவடிக்கையா நீங்க எடுத்திருக்கீங்களா? இல்ல. அறநிலையத்துறை அமைச்சர் அதுல ஈடுபட்டு இருக்காரு, அவங்க அப்ஜெக்ஷன் கொடுத்தோம்னு சொல்லி நீங்க இன்னைக்கு ரெக்கார்ட் வச்சிருக்கீங்க. பொறுப்பு உங்களுக்கு இருக்காதா? என்ன பழனி முருகன் கோயிலுடைய சொத்தை நீங்க வித்திருக்காங்க, மாட்டிக்கிட்டதுனால இன்னைக்கு எல்லாம் போய் உட்கார்ந்து தடுமாறிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா அது வெளியே வந்திருக்காது. அப்ப அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. கடந்த காலங்களில் ஒவ்வொன்றுக்கும் நீங்க யாரை கேட்டீங்க? அமைச்சர்களை கேட்டீங்க, சிஎம் கேட்டீங்க. குறைந்தபட்சம் முதல் முறை நடந்துருச்சு, அந்த அமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னாவது இருந்திருக்கணும்ல. எந்த அமைச்சர் மேலையாவது
ஒரு அமைச்சர் இருக்கிற எம்எல்ஏக்கள் செய்கின்ற தவறுகள் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? தேங்க்யூ திரு லென். பொதுவாக இந்த மாதிரியான நில பேரங்கள் நடப்பது, ஊழல் நடப்பது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக பத்திரத்துறை, அதே போல் அறக்கொடைகளாக கொடுக்கப்பட்டதுக்கெல்லாம் காலங்காலமாக பண்ணுறதுக்கான பெருமுயற்சி இருக்குது. அதெல்லாம் முறியடித்து தான் இதெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கு. எனவே அதை பாதுகாக்க வேண்டும். அதற்கு உரிய விசாரணை, நான் சொன்னது மாதிரி எஸ்ஐடி விசாரணை என்பது தான் சரியாக இருக்கும். இதில் ஈடுபட்ட அனைவரும் நிச்சயமாக சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படணும். ரெண்டாவது, இந்த மீம்ஸ் கருத்துரிமை, இந்த விஷயத்தை அன்றைக்கி கார்ட்டூனுடைய வடிவம் தான், இன்றைக்கி அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் மீம்ஸ். அந்த காலத்துலேருந்து அதை ரசிக்கக்கூடியது தான் அது. அதன் மீது இவ்வளவு வேண்டியில்லை, ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்தில், இந்த ஒரு அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு இருக்குது. அந்த அமைச்சரவைக்கு தலைமை வைக்கக்கூடிய முதலமைச்சருக்கு எல்லா துறைக்குமான பொறுப்பு அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் துறை இல்லை, அவர் துறையே இருந்தாலும் சொல்ல மாட்டார், கருத்து பேச மாட்டார்னு சொல்கிறது இருக்குல்ல, அது உங்களுடைய எம்பி நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுப்ராயன் கூட அவர் சொல்லியிருக்காரு. அது சரியான முறையா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அரசியலும் வந்துட்டால் பொது வாழ்க்கையில் வருகிற எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடியவர்கள் தான் பொது வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்க முடியும். விஜய் அவர்களும் இது மாதிரி வருகிற போது பத்திரிகையாளர்களிடம் சொல்வது அல்லது தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம், அரசின் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம். ஏன்னா அது பல குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். ஒரு தெளிந்த நடவடிக்கைக்கு அது வழிவகுக்குங்கிறதுனால தான் அது ஜீவசகாப்தன் மிக சுருக்கமாக ஒரு 10 செகண்ட் வேண்டும் என்று விரும்புகிறோம். இல்லை இப்போ இந்த அஜித்குமார் காவல்துறை மரணத்தையும் இதையும் ஒப்பிட்டு மரியாதைக்குரிய மனித உரிமையாளர் ஹென்றி திபேன் சொன்னதை சொல்கிறாங்க. அப்போ கடந்த அரசு குற்ற உணர்ச்சியில் உழண்டுச்சு, சாரிமான்னு அவங்க அதை மறுக்குவதோ இல்லை, உடனே பதறி போனாங்க. ஐயோ தப்புமா, ஒரு உயிர் போயிடுச்சுன்னு பதறினார். அதாவது அதையெல்லாம் நம்ம வந்து கணக்கு, பொதுவாக இந்த லாக்அப் டெத்து போலீஸுங்கிறது கவர்மெண்ட்டும் போலீஸ் சார்பாக இருக்குது. அப்புறம் அவங்க வந்து கொலை வழக்கு பதிவு செஞ்சாங்க, நீதோ நீதிமன்றம் போய் கெஞ்சி கதறிங்கள, அவங்களே அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. நாங்கள் விசாரிச்சா சரியா இருக்காது, ஏன்னா எங்கள் அரசு காவல்துறை தாங்கனால சிபிஐக்கு மாற்றுறோன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் இப்போ வரையும் அமைச்சர்களோ முதலமைச்சரோ யாரும் வந்து பார்க்கல. அங்கே நடந்த நார்வேலுக்கு யாரும் போகல, இவங்க கனிமொழி அவர்கள் மட்டும் தான் போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. வேற யாரும் போயிருந்தா நீங்க சொல்லுங்க. அமைச்சர்கள் போக போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அமைச்சர்கள் முடிவெடுத்துட்டோம் போக போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா சார்பாக அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. பார்ப்போம், அட்லீஸ்ட் இனிமேலாவது மௌனம் களையப்படுமா, இல்லை இது போன்ற கருத்துக்கள் பதிவிடும் போது அதற்கு எதிராக வந்து வழக்குகள், கிரிமினல் வழக்குகள் தொடுக்காமல் ஒரு ஜனநாயகம், கருத்துரிமை பாதுகாக்கப்படுமான்றது வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். கருத்து பதிவு செய்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.